டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் நீங்கள் ஒரு டேஸ்ட்டான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த டேஸ்ட்டை அவங்க மறக்கவே மாட்டாங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு பட்டாணி சுண்டல் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியே ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துட்டு பூண்டு, பெரிய வல்லு பூண்டு ஒரு 4 வல்லு பூண்டை நல்லா அந்த மாதிரி நச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு அதே மாதிரி ஒரு 10 கிராம் இஞ்சி துண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா 1-2 நச்சு வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா, அதையும் இந்த மாதிரி நம்ம நச்சு வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு, 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, வெங்காயம் இந்த சைஸில் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு 5-6 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து அதை உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. மல்லித்தலை ஒரு 5 விரல் அளவு நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு தண்ணி, அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துற வேண்டாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ லேசாக ஒரு தடவை இந்த மசாலா எல்லாத்தையுமே கலந்து கொடுங்க. இது போல் நல்லா இந்த அளவு கலந்து கொடுத்துட்டு இது மேலே ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி விரவி கொடுத்துருங்க. இதுக்கடுத்து கடலை மாவு இங்கே ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது 75 கிராம் இருக்கும் கடலை மாவு. அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கடலை மாவு எந்த அளவுக்கு எடுக்கமோ அதே அளவுக்கு அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு, சாதாரண வறுக்காத மாவு தான். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 75 கிராமு மெஷர்மெண்ட்டில் ஒரு 1/2 கப் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே இந்த விரலால் அப்படியே பொண்ணும் போல் லேசாக அந்த மாதிரி கிளறி கொடுங்க. இதுபோல் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த காஞ்ச மாவெல்லாம் நமக்கு அந்த வெங்காயம் ஏற்கனவே தண்ணி சேர்த்துருக்கோம், எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு புட்டு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி விரவி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான். ஒரே ஒரு டீஸ்பூன் போல் எடுத்து லேசாக மேலே தொளிச்சு விட்ருங்க. தொளிச்சு விட்டுட்டு அதே போல் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஒரு புட்டு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் உதிரி உதிரியாக. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. சூடான பிறகு நம்ம மீடியம் அடுப்புலேயே வச்சுக்கிறோம். அடிச்சுட்டு இப்போ நம்ம இப்போ கலந்து வச்சுக்கக்கூடிய மாவை கொஞ்சமாக கையில் எடுங்க. கையில் எடுத்துகிட்டு அப்படியே லேசாக அப்படி உதுத்து விடுங்க. எண்ணெயிலேயும் இதுபோல் நல்லா உதுத்து விடுங்க. இப்போ ஒரே தடவை நிறையா போட்டுறாதீங்க. அந்த மாதிரி நிறையா எண்ணெய் பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு எண்ணெய் வந்து மேலே பொங்கி வராது. ஒரே ரவுண்டில் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாவு பூரா இந்த எண்ணெயில் சேர்த்துட்டோம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் கழித்து லேசாக அப்படியே ஜல்லிக்கரண்டிட்ட இந்த மாதிரி பிரட்டி கொடுங்க. நமக்கு உள்ளுக்கு நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இந்த மாதிரி பொடி பீஸாக தான் கிடக்கும். அப்படியே தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் வெந்து வரட்டும். இந்த மாதிரி நுரக்கட்டி தான் வேகும். ஏன்னா வெங்காயம் சேர்த்ததுனால எண்ணெயில் இந்த மாதிரி நுரக்கட்டி தான் வேகும். இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷத்தில் நல்லா கலந்து கொடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக செவந்து நல்லா இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம இதை அரிச்சு தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். பட்டாணி சுண்டலுக்கு இன்றைக்கி நம்ம பட்டாணி எடுத்துருக்கோம். பட்டாணி வந்து நல்லா வெள்ளை பட்டாணி. அதாவது வெள்ளை பட்டாணி நம்ம பார்க்கும்போது வெள்ளையாக இருக்கும். ஆனால் நம்ம ஊற வைக்கும்போது நல்ல இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். பச்சை பட்டாணி இருக்குது, அது இல்லை. இது அதோடு சேர்ந்தது தான் இது வெள்ளை பட்டாணி, மஞ்சளாக இருக்கும். இப்படி இது நம்ம ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம். ஊற வச்சுட்டு 2 தடவை கழுவிட்டு இப்போ பட்டாணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த பட்டாணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். 1/4 கிலோ 250 கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த பட்டாணி சுண்டலை நம்ம வேக வைக்கணும். அது ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது பட்டாணி எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு இந்த பட்டாணி சுண்டல் நல்லா வேக வைக்கணும். ஒரு 4 விசில் அடிக்கட்டும். இப்போ நமக்கு 4 விசில் அடித்து அந்த கேஸ் எல்லாம் தன்னால் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரிலீஸ் ஆன உடனே நம்ம திறந்து பார்க்கும்போது பட்டாணி நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நமக்கு பட்டாணி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி முத்தாக இருக்கணும். நல்லா எடுத்து பார்த்தோம்னா இப்படி நல்லா வெந்திருக்கணும். ஆனால் பட்டாணி முழுசாக இருக்கணும். இப்போ நமக்கு சரியான பக்குவத்தில் பட்டாணி வெந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும் தனியாக. இப்போ தான் நம்ம பட்டாணி சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. பற்ற வச்ச பிறகு இதில் எண்ணெய், அதாவது கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் பரவாயில்ல. நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 50 ml சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இதில் 1 டீஸ்பூனு சோம்பு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூனு அப்படி லேசாக பொரிஞ்சு வரட்டும்.
இப்போ இதில் ஒரு 7 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு எடுத்து நல்லா 1 2மா நச்சு வச்சுருக்கோம். இஞ்சி அதே மாதிரி ஒரு 20 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி 1 2மா நச்சு வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து நல்லா இது போல் நச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி போட்டால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சி போட்டுற வேண்டாம். இது மாதிரி நல்லா நச்சை எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு லேசாக ஒரு பிரட்டி விடுங்க. கருவேப்பிலை தாராளமாக ஒரு 5 6 கொத்தை உருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு புதினா ரொம்ப முக்கியம் அந்த டேஸ்ட்டுக்கு. அதனால் புதினாவும் நல்லா இந்த ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா வெட்டி வச்சுருக்கோம். நல்லா சுத்தப்படுத்தி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே வதக்கி கொடுங்க. நம்ம போட்டிருக்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். இப்போ நம்ம இந்த தாளிப்பில் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் அந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இது மேலே காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா. இதில் வந்து கரம் மசாலா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாவும் மனம் அருமையாக கிடைக்கும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மசாலாவை நல்லா கலந்து கொடுங்க. லேசாக அப்படி கலந்து கொடுத்த உடனே 3/4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். 3/4 லிட்டர் தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். தாளிப்பில் சேர்த்துருங்க. தண்ணி வந்து 3/4 லிட்டரு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம மசாலாவில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே இப்போ நம்ம செய்து வச்சுருக்கக்கூடிய இந்த உதிரி பக்கோடாவை இந்த இடத்துல நம்ம சேர்த்துடணும். இது பக்கோடா தான். நம்மவான ஒரு பட்டாணி சுண்டல் டேஸ்ட்டுக்காக இந்த இடத்துல நம்ம சேர்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பெல்லாம் செஞ்சு நம்ம இந்த பட்டாணி சுண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பக்கோடா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மசாலா தண்ணியிலேயும் இந்த பக்கோடா நல்லா நமக்கு 2 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த ரெசிபி செய்யும் போது நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒரு உதிரி பக்கோடா இருக்குது, கடையில் வாங்கினது பக்கோடா இருக்குது, மிச்சம் இல்லை நான் கடையில் வாங்கி இந்த இடத்துல போட்டுக்கிட்டுமான்னா தாராளமாக போட்டுக்கலாம். நீங்கள் நம்ம உள்ள பக்கோடாவை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா நமக்கு அந்த பக்கோடா அந்த மசாலாவில் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வெந்து நல்லா உலஞ்சிருக்கும். இந்த உலஞ்ச சமயத்தில் நம்ம இங்கே அவிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டாணி சுண்டலை அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தண்ணியோடு சேர்த்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம பட்டாணியை உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு அந்த மசாலா தண்ணியிலையும் அந்த பக்கோடா போட்டதுக்கு பிறகும் நல்லா வெந்து வரணும். கிட்ட ஒரு 2 3 நிமிஷம் வெந்து வரட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ மசாலாவோட நம்ம பட்டாணி சுண்டல் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மசிக்கிறத வச்சு நல்லா இது போல் அமைக்கி கொடுங்க. அந்த பட்டாணி நல்லா 1 2மா லேசாக மசிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா மசிச்சாச்சு. நல்லா இது போல் மசிச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஜல்லடை எடுத்துகிட்டு ஒரு 50 கிராம் அரிசி மாவு நம்ம அப்படியே போட்டு தூவி விடுங்க. மேலே அரிசி மாவு வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு தூவி விடுங்க. அப்படின்னா தான் நமக்கு கட்டி சேராமல் இருக்கும். ஏன்னா சூடான இதில் போடும்போது நமக்கு உருண்டை கட்டி வந்துடும். அதுக்காக நம்ம ஜல்லடையில் போட்டு இப்படி நல்லா சலிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டி விடாமல் வந்துடும். இப்போ நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இது நல்ல ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல அரிசி மாவை சேர்க்குறோம். இப்போ நம்ம அரிசி மாவை சேர்த்துட்டு அந்த சிம்மிலேயே அடுப்பை வச்சுட்டு அரிசி மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த பட்டாணி சுண்டல் நல்லா இது மாதிரி திக்காக நல்லா கெட்டியாகி வரும். நம்ம சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷம் நோட்டம் நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பட்டாணி சுண்டல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியேவும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையில் இது மாதிரி ருசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா விரல் கூட மிச்சம் வராது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் இதே மெத்தடில் சூப்பரான ஒரு பட்டாணி சுண்டல் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.